பாகுபலி 2 படத்தை அடுத்து நானி 2 இந்திய அளவில் அதிக தொகையை வசூல் செஞ்ச தென்னிந்திய சினிமா பாகுபலி படம் தான். இப்போ பாகுபலி 2 படத்தோட முக்கிய பணியான கிராபிக்ஸ் பணிகள் துரிதமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடிட்டிங், டப்பிங் போன்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழல்ல பாகுபலி 2 படத்தை ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. முதல் பாகத்தோட வெளியீட்டு தேதியில குழப்பம் ஏற்பட்டத மாதிரி இந்த முறை ஏற்படக்கூடாதுன்றதுல கவனமா இருக்காங்க. இந்த நிலையில ராஜமௌலி அடுத்ததா இயக்கும் படம் எது, அதோட கதாநாயகர்கள் யார் யாருன்னு இப்பவே ஆளாளுக்கு தகவல்கள் சொல்ல தொடங்கிட்டாங்க. உண்மை நிலவரம் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி 2 திட்டங்கள் வச்சிருக்காரா ராஜமௌலி. ஒன்னு, மகாபாரதம் கதையை பிரம்மாண்டமான திரைப்படமா எடுக்கிறது. இந்த படத்துல மோகன்லால், அமீர்கான், ரஜினிகாந்த் உள்ளிட்ட இந்திய சூப்பர் ஸ்டார்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நடிக்க வைக்கிறதுன்னு திட்டமிட்டிருக்காரா. இது நடைமுறையில சாத்தியப்படலைன்னா அவரோட இயக்கத்துல வெளியாகி வெற்றியை பெற்ற நானி படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கலாம்ன்ற திட்டத்துல இருக்காராம். இந்த படத்துல நடிக்கிறதுக்காக சமந்தா, சுதீப் ஆகியோர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.